Hello, happy Sabbath. So, இன்னைக்கு வந்து ஃபீட் ஸ்டாக் வந்து நம்ம ஜென்ரலாக ரெகுலராக சாங்சுரி பற்றி வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன் தட் சென்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம டேபிள் ஆஃப் ஷூப்ரெட் நம்ம வெளியே கோட்டையாட் அந்த வால் ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்போ லேவர் பற்றி எல்லாம் படிச்சுட்டு நவ் வேர் என்டரிங் டு த ஹோலி பிளேஸ். லாஸ்ட்டாக வந்து ஐ திங்க் ஹோலி பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வந்து அண்ணன் எடுத்தேன். இப்போ நவ் வி ஆர் கண்டினியூவிங் டு ஸ்டடி அபவுட் தி டேபிள் ஆஃப் ஷூப்ரெட். ஸோ டேபிள் ஆஃப் ஷூப்ரெட் பார்த்தோன்னா வந்து காட் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங். காட் வந்துட்டு மோசஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸோடஸ் 25:23 யாராவது வாசிங்க. எக்ஸோடஸ் 25:23. ஓகே, ஸோ காட் வந்து மோசஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, நீ வந்து டேபிள் ஆஃப் ஷூப்ரெட்னு ஒன்று செய்ய அப்படின்றாங்க. ஸோ டேபிள் ஆஃப் ஷூப்ரெட்னா இப்போ நமக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒரு டேபிள் செய்ய அப்படின்னா வந்துட்டு டேபிள்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். பட் டேபிள் ஆஃப் ஷூப்ரெட் அது தெரியல, அப்போதைக்கு மோசஸ்க்கு என்ன புரிஞ்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணாருன்னு தெரியல. பட் அந்த டைமென்ஷன்ஸை வந்து இஃப் வி கன்வெர்ட் இட் டு நம்ம யூஸ் பண்ற மெஷர்மெண்ட்ஸ், லென்த் வந்து 2 cubits வித் 36 inches, ஆல்மோஸ்ட் 3 feet. பிரெட் வந்து 1.5 feet, ஹைட் வந்துட்டு 2 feet 2.25 feet. ஸோ நம்ம வந்துட்டு கேம்புக்கு பண்ணும்போது இது செஞ்சோம். இட் இஸ் நாட் டு ஸ்கேல், அதே சைஸுக்கு இல்லை, பட் இட் இஸ் சம்வாட் பாதிக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் வாட் இட் யூஸ் டு பி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்போ இல்லை டேபிள் வந்து அப்போ இல்ல வுட்ல தானே பண்ண சொன்னாங்க. வுட்ல எதுக்கு பிரெட் பண்ண சொன்னாங்க டேபிள். ஸோ சில வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு அந்த ஷிட்டிம் வுட்டை வந்து அகேஷியா வுட்னு போட்டிருப்பாங்க, ஏசிஐன்னு இருக்கும். வேற வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பட் போத் ஆர் த சேம். ரெண்டுமே வந்துட்டு சேம் வுட்டுக்கு தான் வந்துட்டு ரெண்டு பேர்லயும் வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்றாங்க thou shalt overlay it with pure gold and make there unto a crown round about, and thou shalt make unto it a border of a hand breadth round about, and thou shalt make a gold crown to the border thereof round about. So என்ன சொல்றாங்க, நீ டேபிள் இப்படி செஞ்சுட்டு ஒரு பார்டர் மாதிரி ரைஸ் பண்ணி பண்ணுன்னு வந்து சொல்லிக்க. இது ஆக்சுவலி பார்த்தோம்னா நல்லா டீப்பா இருக்கு. நான் இப்படி செஞ்சுட்டு இது வச்சேன்னா தெரியாதுன்னு தூக்கி வச்சிருக்கேன். பட் காட் வந்துட்டு கொஞ்சம் டெப்த்தோட செய்யுங்க அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ரீசன் என்னவா இருக்குன்னு வந்துட்டு நான் சொல்றேன். பண்ணிட்டு இந்த மாதிரி சைட்ல வந்துட்டு ஒரு கிரவுன் மாதிரி பார்டர் கொடுக்கவும் வந்துட்டு காட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சி திஸ் இஸ் ஒன் ஆர்டிஸ்டிக் ரெப்ரஸன்டேஷன். இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கலாம். திஸ் மைட் பி ஆக்யூரேட், திஸ் மைட் பி ராங், நம்மளுக்கு வந்து தெரியாது. நிறைய அசம்ஷன்ஸ் பண்ணி தான் வந்துட்டு இதெல்லாம் செய்யணும் மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா thou shalt make it for it 4 rings of gold and put the rings in the 4 corners that are on the 4 feet thereof. Over against the border shall the rings be for places of the staves to bear the table. So கடவுள் சொல்றாங்க, நீங்க செய்யும்போது வந்துட்டு இஸ்ரேலைட்ஸ் அப்போ வந்து அங்கங்க போயிட்டு தான் இருந்தாங்க. கடவுள் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹுக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி 4 ரிங் வந்து பண்ண சொல்றாங்க. எதுக்குன்னா இது அங்கங்க தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள இருந்து கம்பு விட்டுட்டு 2 சைடு கம்பு விட்டுட்டு தூக்கிட்டு போவாங்க. ஸோ இதை வந்துட்டு யாரும் டச் பண்ணிருக்க மாட்டாங்க. தூக்கிட்டு போறவங்க வெறும் அந்த போல புடிச்சிட்டு அதை வந்துட்டு தூக்கிட்டு போறதுக்காக வந்துட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ திங்க் இந்த பார்டரும் பண்ண சொன்னாங்க. ஏன்னா தூக்கிட்டு போகும்போது எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் இருக்கும், இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் சைட்ல அந்த ரேஸ் பார்டர் இருக்குன்னா தூக்கிட்டு போகும்போது எல்லாமே விழுறதுக்கு வந்துட்டு தேர் இஸ் ஹை சான்சஸ். ஸோ தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ராட்ஸ், அந்த ஹுக்ஸ்ல வந்துட்டு ராடை போட்டுட்டு தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டு இதை they had used. So next verse 24:5-8. So இங்க இருக்க இந்த ஷூப்ரெட்டை பத்தி God is giving instruction. யாரா வாசிக்கிறீங்களா? Leviticus 24:5-8. ஓகே, ஸோ 2/10 டீல்ஸ். ஒரு டீல்னா வந்து இட் இஸ் எஃபா. எஃபா நம்ம காமனா பைபிள் வந்து கேட்டப்போ டீல் இஸ் எஃபா அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு எஃபா வந்து 17 kgs. ஸோ 2/10 அது 20%. ஸோ ஒரு பிரெட்டுமே வந்துட்டு 3.5 kgs, 3.4 kgs எக்ஸாக்டா பார்த்தோன்னா இங்க இருக்கிறது மொத்தமா சேர்த்தாலும் அவ்வளவு வராது. ஆனா ஒன்னொன்னுமே வந்துட்டு 3.5 kgs வந்து இருந்திருக்கும். பட் அப்ப இருந்த ஆளுங்க அவங்களும் வேற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ
நம்மளுக்கு இட் மைட் லுக் பிக், பட் அவங்களுக்கு வந்து தட் மைட் ஹவ் பீன் a நார்மல் மெஷர்மெண்ட். அந்த கணக்குல பார்க்க போனா சாங்சுரியில இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இட் மைட் ஹவ் பீன் ஸ்மால், அவங்க இருந்த ஹைட் வி டோன்ட் நோ. ஸோ கண்டினியூ. ஓகே, 6 in a row. ஸோ இந்த 6 வந்துட்டு இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. 6 இப்படி ஒன்றுக்கு மேல ஒன்று 6 இருக்கலாம், இல்லைன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்படி கூட இருந்திருக்கலாம். தேர் இஸ் ஈவன் ஸ்பெகுலேஷன்ஸ் இது ரவுண்டா தான் இருக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் இல்லை, ரவுண்டா தான் செய்யணும்னு தேர் இஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன். சின்ன சின்ன கேக்ஸ் மாதிரி இப்படி இப்படி 6 வச்சிருக்கலாம். ரோஸ்ன்னு சொல்றதுனால இப்படி பார்த்தா இது ரோவா இருக்கும், அந்த சைட்ல இருந்து பார்த்தா அது ரோவா தெரியும். ஸோ we don't know. So actually, okay, continue reading. So then கடவுள் என்ன சொல்றாங்க, on top of each row you keep a frankincense, let it be a memorial even offering made by fire unto the. So இந்த மாதிரி ரெண்டு ஜார் வச்சிருக்கலாம். இது again on top of each row, இப்படி வச்சிருக்கலாம், இல்லை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல வச்சிருக்கலாம், we are not sure. So நான் கொஞ்சம் இதெல்லாம் செக் பண்ணிருக்கும் போது இது நிறைய பேர் வந்து இந்த டிசைன்ஸ் பண்ண வேற வேற மாதிரி பண்றாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பிராங்கின்சென்ஸ் இந்த ஜாரை வந்துட்டு அதுக்கு மேல வந்து வச்சிருக்காங்க, ஒரு ஜார் வந்துட்டு ஒரு ரோக்கு மேல இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரைட் சைட்ல இருக்கிறது தான் வந்துட்டு மோஸ்ட் காமன் பிக்சர்ஸ் கிடைக்கும். ரெண்டு ரோ வச்சுட்டு நடுவுல வந்து ஒரு ஜார் வைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ஈவன் இன்சென்ஸ், அது வேற என்னமோ இருந்துச்சு, என்னன்னு மறந்துட்டு, பட் தட் இஸ் வெரி இன்ஆக்யூரேட்னு பாக்குறோம். ஒரு ஜார் வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு எங்கேயுமே வந்து காட் இஸ் நாட் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன். தென் திஸ் இஸ் ஒன் திங், இது யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டிபிக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிசைனுக்கு வந்து ஒரு 15 பேஜ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 15 பேஜஸ்க்கு வந்துட்டு ஒன்னொன்னு எதுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி ஹைட்டா வந்து பாக்ஸஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒண்ணுக்கு மேல இப்படி ஒட்டி ஒட்டி வச்சா ஒரு வாரத்துக்கு இருக்கும் இந்த பிரெட், எவ்ரி சாபத் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஒண்ணுக்கு மேல ஒன்று ஒட்டி ஒட்டி வச்சா கெட்டு போயிடும், அதனால அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு கவர் மாதிரி இன்னும் ஃபியூ வேர்சஸ் கவர்னு வந்து மென்ஷன் பண்றாங்க பைபிள். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு there is one assumption, might be true, might be wrong, we don't know. Then next one, other artist வந்து இன்னொன்னும் பண்ணியிருக்காரு. So this is what I was saying, இப்படி வந்து 6 வச்சிருக்காங்க. அகைன் தெரியல, 2 rows வந்து இப்படி கூட இருந்திருக்கலாம், அப்படி கூட இருந்திருக்கலாம். பிரெட் ரவுண்டா இருக்கணும்னு கம்பல்சரி இல்ல, என்ன ஷேப்ல வேணாலும் இருந்திருக்கலாம். 3.5 kg. So we don't know, but these are all the imaginations people come up with, but this is what I was most convinced with. இப்படிதான் இருக்கலாம் அப்படின்னு, ஏன்னா வருஷ கணக்கா இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். So this is what I am also convinced with. So this is how it could have been. Okay, next continue. Exodus 25 29 to 30. ஓகே, இங்க வந்து கடவுள் வந்துட்டு இதுக்காக வேற வெசல்ஸையும் வந்து பண்ண சொல்றாங்க. ஸ்பூன்ஸ், பவுல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கோல்ட்ல தான் வந்து பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலி இதுல எல்லாம் பார்த்தோம்னா அங்க லெஃப்ட் சைட், ஐ மீன் அங்க லெஃப்ட் சைட்ல கீழே வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஈவன் இதுல கூட பாத்தீங்கன்னா அந்த பிரெட்டுக்கு கீழே வந்துட்டு தெர் ஆர் பிளேட்ஸ். எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல வந்து இந்த பிளேட் மாதிரி ஒன்னு இருக்குது. எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கல, ஆர் இஸ் இட் ராங், ஐ எம் எக்ஸாக்ட்லி நாட் ஷூர். ஸோ கடவுள் ஆனா இங்க வந்து நிறைய யூட்டென்சில்ஸ் வந்துட்டு கோல்ட்ல வந்துட்டு பண்ண சொல்றாங்க. பட் கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, and thou shalt set up on the table of shewbread before me always. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ண வந்துட்டு கடவுள் சொல்றாங்க. அண்ட் இஃப் வி இது வந்து எக்ஸோடஸ் 37ல மோசஸ் இஸ் டூயிங் திஸ். சாங்சுரி கட்டும்போது என்ன பண்றாங்கன்னா, and he made the vessels which were upon the table, his dishes and his spoons and his bowls and his covers to cover with all of pure gold. இதெல்லாம் வந்துட்டு பண்றாங்க. ஸோ நம்பர்ஸ் 4:7. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, இந்த டேபிள மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். யாராவது வாசிக்கிறீங்களா? நம்பர்ஸ் 4:7.
ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ப்ளூ கிளாத் விரிங்க, விரிச்சிட்டு அது மேல இந்த ஸ்பூன்ஸ், பவுல்ஸ், டிஷ்ஷஸ், அப்புறமா கவர்ஸ் டு கவர். ஸோ இந்த கவர்ஸ் தான் வந்துட்டு என்னன்னு தெரியல. தட் மைட் பி த திங். நான் அந்த பிக்சர்ல காமிச்சது இருக்கலாம். பிரெட்டை நீங்க வச்சுட்டு அதை கவர் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்கன்னு வந்துட்டு காட் வந்துட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ கமிங் டு ஷூ பிரெட், அந்த பிரெட்டுக்கு வரும்போது வந்துட்டு தி ஆக்சுவல் மீனிங் இஸ் பிரெட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் காட். ஸோ சாங்சுரி வாஸ் அ பிளேஸ் வேர் காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் ஃபெல்ட். ஸோ கடவுள் வந்துட்டு இஸ்ரேலைட்ஸ் கூட இருக்கணும்னு வந்துட்டு அந்த சாங்சுரியை வந்துட்டு காட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங். ஸோ அதுல வந்து இந்த பிரெட்டுடைய ஷூ பிரெட்டோட மீனிங் என்னன்னா பிரெட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் காட். அதுதான் வந்துட்டு அதோடைய மீனிங். ஸோ ஈவன் நம்ம இந்த வேர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா கண்டினியூவல் பிரெட்னு வந்துட்டு சொல்றாங்க. இட் இஸ்ன்ட் மென்ஷன் ஷூ பிரெட், பட் எக்ஸோடஸ்ல வாசிச்சோம்னா எல்லாத்துலயும் ஷூ பிரெட்னு தான் இருக்கும். ஸோ இந்த பிரெட்டுக்கு வந்துட்டு 3 மீனிங்ஸ் ஆர் தேர். பிரெட் ஆஃப் த பிரசன்ஸ், கண்டினியூவல் பிரெட், ஹேலோட் பிரெட். ஸோ 3 நேம்ஸ்ல வந்துட்டு கூப்பிடுறாங்க அதர் தென் ஷூ பிரெட். ஸோ டோட்டலா வந்துட்டு 4 பேர் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் பிரெட் ஆஃப் த பிரசன்ஸ். ஸோ Leviticus 24:9. ஸோ இந்த ஷூ பிரெட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா Leviticus 24:9 வாசிப்போம். Leviticus 24:9. ஸோ இங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்துட்டு இதை வந்துட்டு ஆரன் அண்ட் ஹிஸ் சன், ஸோ ப்ரீஸ்ட் யாரா இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஹோலி பிளேஸுக்குள்ளேயே வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபார் இட் இஸ் மோஸ்ட் ஹோலி அண்ட் டு ஹிம் ஆஃப் த ஆஃபரிங்ஸ் ஆஃப் த லார்ட் மேட் பை ஃபயர். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹோலி திங்ஸ் அப்படின்னு வந்துட்டு கடவுள் இந்த பிரெட்டை வந்துட்டு சொல்றாங்க. ஸோ if we relate this John 6:35, God says I am the bread of life அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து எக்ஸோடஸ்ல வந்துட்டு the priests were instructed to consume the bread in the presence of the Lord in the holy place. holy place தான் வந்துட்டு கடவுள் இதை வந்துட்டு கன்சியூம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. that is for the priest அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் verse 1 Peter 2:9 வாசிங்க. 1 Peter 2:9. ஸோ இங்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு God is telling us we are also the royal priesthood. So when we are the royal priesthood, God has also given us the bread of life. It is our duty to consume it. And கடவுள் அதில் வந்து நம்ம கன்சியூம் பண்ணி அதில் என்ன எசன்ஸ் நம்ம எடுக்கணும்னு வச்சிருக்காங்களோ அதை டைஜஸ்ட் பண்ணி வேற சொல்றது இட் இஸ் ஆர் டியூட்டி. ஸோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க பிரெட் ஆஃப் லைஃப், ஷூ பிரெட், எவ்ரிதிங் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட். இஃப் வி கன்சியூம் இட் வி வில் லீட் அ ஹோலி லைஃப் as God intended. Thank you. இப்போ வந்து விட்னஸ் டைம். யாராவது விட்னஸ் சொல்ல இருந்தா முன்னாடி வந்து விட்னஸ் சொல்லலாம்.